ஹலோ ஆல். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் சிம்மோட ஒரு இன்டர்வியூவை பற்றி நான் சொல்லியிருந்தேன். நான் ஒரு 4-5 இன்டர்வியூ பார்த்ததில் சிம் வந்து பெருசாக வந்து ஸ்ருதிகாவை பற்றி எதுவுமே சொல்லலை. இதுவே வந்து நம்ம ஸ்ருதிகாவோட இன்டர்வியூ ஒன்று எடுத்து பார்த்தா சிம்மை பற்றி ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்குறா இருந்தால் ஸ்ருதிகா ரொம்பவே எக்ஸைட் ஆயிடுவாங்க. ஸோ எனக்கு வந்து சிம் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு இப்போ கிடச்ச ஒரு பெரிய ஒரு ரிலேஷன் பிக் பாஸ் வீட்டிலே வந்து சிம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிம் வின்னர் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகள் வந்து சொல்லுவாங்க. ஆனால் இங்கே சிம் கிட்ட கேள்விகள் கேட்கும்போது சிம் வந்து அந்தளவுக்கு வந்து எக்ஸ்ப்ரெஸிங்காக வந்து சொல்லலை ஃபஸ்ட் திங். ஸோ அதுக்கப்புறமேட்டு இப்போ கேள்வி கேட்குறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து ஸ்ருதிகா பேர் எடுக்கிறதுக்கே வந்து தயங்குறாங்களோ எனக்கு தோணுது. ஸோ ரீசெண்டாக இன்னொரு இன்டர்வியூ நான் பார்த்துருந்தாங்க. அதில் வந்து என்ன தெரியுமா கேட்டிருந்தாங்க, எல்லாமே வந்து கேட்டிருந்தாங்க. ஷஹசாதா பற்றி நடந்த ஃபைட். ஷஹசாதாலாம் வந்து ஃபஸ்ட்டு இருந்தவங்க. ஸோ அவங்களக்கிட்ட நடந்த ஒரு ஃபைட்டை பற்றி வந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் கரண் பற்றி ரிலேஷன், திக்விஜய் ரிலேஷனை பற்றி வந்து ஓப்பனாக வந்து கேட்குறாங்க. ஆனால் நம்ம ஸ்ருதிகா பேர் சொல்கிறதுக்கே வந்து இந்த மீடியாஸில் வந்து தயங்குறாங்களோ எனக்கு தோணுது. ஒரு இன்டெரக்டாக ஒரு கொஸ்டின் கேட்டாங்க ஸ்ருதிகாவை பற்றி. என்னென்னா, நீங்கள் பிக் பாஸில் ரொம்பவே இமோஷனலாக உடஞ்சி போனீங்க. இந்த இமோஷன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு. அடப்பாவீங்களா, இந்த மாதிரி சுற்றி வளைச்சி கேட்கணுமா? ஸ்ருதிகாவுக்கும் சிம்முக்கும் நடந்த சண்டையை பற்றி தான் வந்து கேட்குறாங்க. அதுக்கு சும் வந்து நீங்கள் ஸ்ருதிகாவை பற்றி கேட்குறீங்களா? அதுக்கு வந்து இந்த பர்டிகுலர் மீடியா இருக்கு இல்லையா, ஸோ அவங்க வந்து ஆமாம் அப்படின்னு. ஸ்ருதிகாவை பற்றி நடந்த ஃபைட் வந்து எனக்கு நானும் ஸ்ருதிகாவும் ஃப்ரெண்டு தான். ஸோ 2 பேரும் வந்து ஃபேமிலியை விட்டு தூரமாக இருக்கும். அதனால நாங்கள் 2 பேரும் இமோஷ்னலி அட்டாச் ஆகிட்டோம். ஸோ ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா நாங்கள் வந்து சண்டை போடுவோம், அதே மாதிரி பேச்சப் ஆயிடுவோம். அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சும்மா வந்து ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டாங்க. நான் சும்மோட நிறைய இன்டர்வியூ பார்த்தேங்க. ஸோ அதிலலாம் வந்து ஸ்ருதிகாவை பற்றி பெருசாக வந்து சொல்கிற மாதிரி எனக்கு தோணும். அந்த வீட்டிலே வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் வந்து ஸ்ருதிகாவுக்கு சிம் மேலேயே இருந்தது. ஸோ வெளியே வந்து நாங்கள் ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக எதிர்பார்ப்போம் சிம் வந்து என்ன சொல்கிறாங்க ஸ்ருதிகாவை பற்றின்னு சொல்லிட்டு. நம்ம ஃபேன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு சிம் வந்து பேசலை ஸ்ருதிகாவை பற்றி. ஸோ அதனால தான் வந்து என்னோடய வீடியோஸில் வந்து என்னோடய ஆதங்கத்தை வந்து நான் சொல்கிறேன். ஸோ மற்றபடி வந்து இந்த சிம்மை வந்து நெகட்டிவாக காமிக்கணும்னு சொல்லிட்டுலாம் வந்து எனக்கு அந்த ஒரு லட்சியமே கிடையாது மக்களே. எனக்கு இதை பற்றி கிளாரிஃபை பண்ணணுன்னு இருந்தது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ ஆஸ் யூஷுவல் வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.